Hi friends, welcome to Chennai food. மசாலா உதிராமல் மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்துர்க்கேங்க. அதுல சில மீன்லாம் நான் 3 துண்டா போட்டுருக்கேன், சிலதெல்லாம் 2 துண்டா போட்டுருக்கேன். இந்த மீனை நான் சுத்தம் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா உராஞ்சி கழுவிட்டேங்க. பாருங்க நல்லா சுத்தமா இருக்கு. இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்க எந்த பவுல்ல மிக்ஸ் பண்றீங்களோ அந்த பவுலை நீங்க எடுத்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். தனி மிளகாய் தூள் தான் எடுத்துர்க்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபோல நீங்க சேர்த்துக்கலாம். நான் இந்த மிளகாய் தூளை இதல சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துறேன். 1 ஸ்பூன் சோம்பு தூள், உங்ககிட்ட சோம்பு தூள் இல்லைனா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துறேன். இந்த மீன் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் அரிசி மாவு சேர்க்குறேங்க. சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்ப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அதில் விதை இருக்கும், அதனால் நான் ஸ்ட்ரைனர் வச்சுட்டு பிழிஞ்சு விட்றேன். பாதி எலுமிச்சம்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா கொட்டை எல்லாமே மேலே தங்கிடும், நமக்கு சமையலில் சேர்ந்துடாது. சமையலில் சேர்ந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்பொழுது கொட்டையை கடிச்சிட்டு கசக்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பெசரிக்கலாம். நான் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீனில் ஒட்டும், இல்லைனா ஒட்டாமல் போயிடும். இப்போ மீன் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பெசரிக்கலாம். மீனை நீங்கள் கழுவி எடுக்கும் பொழுது நல்லா பிழிஞ்சிட்டு எடுங்க, தண்ணி இல்லாமல். நான் எல்லா மீனையும் சேர்த்துட்டேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த மீனை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மல் கூலிங்லேயே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனா ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா ஏறிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நான் மூடி போட்டு விட்டுறேன். மீன் மசாலா போட்டு ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் 10 நிமிஷம் தான் ஊற விட்டுருக்கிறேன். இப்போ மீனை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் தவாவில் போட்டு வறுக்க போகிறது கிடையாது, பேனில் தான் போட்டு லைட்டாக பொரிச்சா மாதிரி செய்ய போகிறேன். பாருங்கள் நான் அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மீன் முழுகிற அளவுக்கு நான் ஊற்றலை, ஏன்னா நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன். ஒரு பீஸாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். மீன் சேர்த்து விட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க, அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ தான் மீன் அந்த பக்கம் நல்லா வேகும். பாருங்கள் நல்லா செவந்திருக்குது. நல்லா சுத்தீரம் செவந்து வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கருகுன மாதிரி ஆகிடும். பாருங்கள் மீன் எல்லாமே நல்லா செவந்துருச்சு. நான் ஃபுல்லாக திருப்பி விட்டேன். சுத்தீரம் நல்லா செவந்துருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு பயன்படுத்தியிருக்கிறோம். நான் எல்லா மீனையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த 2-3 குழிக்கரண்டி எண்ணெயிலே எல்லா மீனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. தவாவில் போட்டாலும் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். அதோட இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அப்படி எண்ணெய் மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க, வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதாங்க, எல்லா மீனையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும்.
மசாலா உதிராமல் மீன் வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.